Hello friends, welcome back. JWT, the ultimate game changer. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். JWT வந்து ஒரு லைட் வெயிட் செக்யூர் கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்க இந்த செக்யூரிட்டியை ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஸோ JWTயை வச்சு எப்படி அப்ளிகேஷன்ஸ் இயங்குது, ஏன் ஒரு டெவலப்பர் ஆகிய நம்மளுக்கு JWTனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Alright, what is JWT? JSON Web Token is an open standard used for securely transmitting information between two parties, typically a client and a server. It is a compact and self-contained token that encodes information in a way that can be easily verified and trusted. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த கிளைண்ட் அப்ளிகேஷன் ஆகிய உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸோ இல்லை ப்ரௌசரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், ஓகே. ஸோ ஒரு ஆங்க்லர்லையோ ரியாக்ட்லையோ அந்த மாதிரி பண்ண ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன் பின்னாடி இருக்க பேக்எண்ட் கூட பேசும். அதுதான் சர்வர் சைட் அப்ளிகேஷன். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் எப்படி டேட்டா செக்யூர்டாக இன்டர்சேஞ்ச் ஆகுது, அந்த ரெண்டு பார்ட்டிஸுக்குள்ளே எப்படி இந்த டேட்டாஸ் எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்புறம் இந்த JWTங்கிறது ஒரு சின்ன காம்பேக்ட் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், ஓகேவா. அந்த ஸ்ட்ரிங்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் புதஞ்சு கிடக்கும். அதாவது இந்த ஒரு யூஸரோட இன்ஃபர்மேஷனை என்கோட் பண்ணியிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் செக்யூரிங் அல்காரிதம் வச்சு. இந்த யூஸர் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு செக்யூர்ட் ஹேஷிங் அல்காரிதம் வச்சு என்கோட் பண்ணியிருப்பாங்க, என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம், ஓகேவா. ஸோ அந்த என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை ஃபைனலாக என்கோட் பண்ணி ஒரு சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இது சர்வர் சைட்லேருந்து மட்டும்தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இதுதான் இந்த JSON Web Tokenங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த JSON Web Token அதாவது JWT அதில் என்னென்ன இருக்கும்? 3 டைப் இருக்கும். ஹெட்டர், பேலோட், சிக்னேச்சர். ஹெட்டர் வந்து இந்த எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அதோட டைப் என்ன, அதோட டைப் வந்து JWT நம்மளுக்கு தெரியும். அல்காரிதமில் ஹச்மேக் இல்லைனா SHA-256 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. இந்த அல்காரிதம்ஸ் பற்றிக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த ஹெட்டரில் இருக்கும். பேலோடில் பொதுவாக யூஸரோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் இந்த JWT எப்போ ஒர்க் ஆகணும், லைக் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ நேரம் வரைக்கும் இது வேலிடு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பேலோடில் இருக்கும். ஈவன் யூஸர் நேம்ஸ், ப்ரைவேட்டோ இல்லை பப்ளிக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட நேமோ ரோலோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பேலோடில் இருக்கும். ஃபைனலாக சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சருங்கிறது தேர்ட் பார்ட். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெட்டரும் பேலோடையும் எடுத்து ஒரு ஹேஷிங் அல்காரிதம் வச்சு ஒரு ஹேஷிங் அல்காரிதம் ப்ளஸ் ஒரு சீக்ரெட் கீயை வச்சு ஒரு செக்யூர்டாக ஒரு ஃபைனல் ஸ்ட்ரிங்கை கொண்டு வருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படி ட்ரை பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து கட்டாயமாக தப்பாக இருக்கும், அதை டீகோட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ரிஜெக்ட் பண்ணிடும். இதுதான் கான்செப்ட். நம்ம பார்ப்போம் எப்படி இது பண்ணுதுன்னு. ஸோ JWTயில் இந்த 3 இருக்கும். இதுதான் இந்த 3 கலரில் தெரியுதா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர். இந்த கலரில் தான் இருக்குமான்னு கேட்காதீங்க. பொதுவாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த JWT.msல வந்து இந்த மாதிரி 3 கலரில் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதை நம்ம டீகோட் பண்ணப்போ எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எந்த அல்காரிதம், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது வந்து எந்த மாதிரி பேலோடு இருக்குங்கிறது இன்ஃபர்மேஷனை பொறுத்து. ஃபைனலாக சிக்னேச்சர், எதை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போது இது ஏன் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்கிறோம்? இப்போது இந்த JWTயில் இது வந்து காம்பேக்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இந்த JWT ஒரு சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குங்கிறனால இது ஒரு லைட் வெயிட். அதனால HTTP ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷனோ ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ HTTP ரிக்வெஸ்ட் வந்து இனிஷியேட் பண்ணும், சர்வருக்கு அனுப்பும். அந்த HTTP ரிக்வெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு டேட்டா வரும். HTTPனாலே ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து ப்ரௌசரில் அனுப்பக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ இந்த JWT ஸ்ட்ரிங் வந்து சின்னதாக காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருக்கனால இந்த HTTP ஹெட்டரில், அதாவது ஒரு ரிக்வெஸ்ட் ஹெட்டர்லேயோ இல்லை குவரி URLலையோ சேர்த்து ஒரு சர்வருக்கு அனுப்ப முடியும். அதனால தான் இது காம்பேக்ட் அண்ட் எஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஸ்டேட்லெஸ் ஆத்தென்டிகேஷன்னா என்ன? இந்த JWT வந்து ஸ்டேட்லெஸ் ஆத்தென்டிகேஷனை வந்து அலோவ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சர்வரில் ஒரு யூஸர் பற்றி இன்ஃபர்மேஷனை ஜென்ரலாக முன்னாடி இருக்க டெக்னாலஜியில் செஷன்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான யூஸர் இருக்காங்க, இல்லை ஒரு யூஸரோட இன்ஃபர்மேஷன் நிறையா ஸ்டோர் பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்,
சர்வரில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால நிறைய ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, சர்வர் கிராஷ் ஆச்சுன்னா காலி, அந்த டேட்டா எல்லாமே காலி. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து யூஸர் லாகின் பண்ணணும், எல்லா லொசுக்கு வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இந்த JWT என்ன பண்ணணும்னா, நம்ம ஹெட்டரில் அனுப்புகிறனால ஒவ்வொரு வாட்டியும் ரிக்வெஸ்ட் வரப்போ சர்வர் அந்த JWT எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது வேலிடாக இல்லையான்னு மட்டும் பார்த்து அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸை பண்ணும். அவ்வளோதான். அதனால தான் இது ஸ்டேட்லெஸ் ஆத்தென்டிகேஷன். கடைசி வந்து இந்த JWT வந்து கிராஸ் டொமைன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது ஒரு கேம் சேஞ்சர். அப்போ என்ன, பின்னாடி இருக்க அப்ளிகேஷன், அதாவது பேக் அண்ட் அப்ளிகேஷன் .NETல பண்ணியிருக்கலாம், ஜாவாவில் பண்ணியிருக்கலாம், இல்லை Node.jsல பண்ணியிருக்கலாம், இல்லை எதில் வேணால் பண்ணியிருக்கலாம். இப்படி எந்த ஒரு லாங்குவேஜில் பண்ணது தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லாமல் எதில் வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். மெயினாக மைக்ரோ சர்வீசஸ் இல்லை சிங்கிள் சைன் ஆன் SSO சினாரியோஸில் தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதை தான் இப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரைட், ஒரு JWTயோட யூஸ் கேஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை எங்கேனாலும், ஈவன் நீங்கள் இப்போ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் போய் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்படி லாகின் பண்ணப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது தான் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஆத்தரைசேஷன்னா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆத்தரைசேஷன். இப்போது இந்த JWT யூஸ் கேஸில் எப்படின்னு பார்ப்போம். ஒரு அப்ளிகேஷன் JWT யூஸ் பண்ண பேஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் காட்ட போகிறேன். அதுவே Azure AD B2C, அதாவது ஆக்டிவ் டைரக்டரி பிஸ்னஸ் டு கன்சியூமருங்கிற ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசமை இந்த JWT தான் யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு யூஸர் போவாங்க, லாகின் பண்ணுவாங்க, சர்வர் JWT ஜென்ரேட் பண்ண JWT கிளைண்ட்டுக்கு வரும். கிளைண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளைண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் லோக்கல் ஸ்டோரேஜ்லேயோ இல்லை குக்கீஸ்லேயோ. அப்புறம் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டும் நம்ம சர்வருக்கு அனுப்பப்போ இந்த JWT டோக்கனையும் சேர்த்து அனுப்பணும். அவ்வளோதான், இதுதான் ஃப்ளோ. இப்போ ஆத்தரைசேஷனில் அந்த JWT வந்ததுக்கப்புறம் அது பிரித்து மேய்ஞ்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேலோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே எப்போ பண்ண முடியும்னா, வர்ற JWT அந்த சர்வர் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இதை டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு சொல்கிறேன், டீக்ரிப்டில் டீகோட் பண்ண முடியும், ஏன்னா அது என்கோடட் கண்டென்ட். ஸோ அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அட்மினா இல்லை யூஸரா இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்குது, நீங்கள் யார், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அதுதான் செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட், இந்த JWT வந்து சைன்டு, அதாவது சைன்டுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கீயை வச்சு அதை உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ இது வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஓகேவா? இதை யாராலையும் இன்பிட்வீன் டேம்பர் பண்ண முடியாது. டேம்பர் பண்ணால் ரிசீவிங் எண்டில் டேம்பரான டேட்டாவை ரிட்ரை பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகிரும். ஸோ கொடுத்ததாக தான் போகும், மாற்றி எதுவுமே தப்பாக போக வாய்ப்பில்லை. தப்பாக போனால் ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இப்போ நம்மளோட ஒரு சின்ன அப்ளிகேஷன் பார்ப்போம் ரியல் டைம் எக்ஸாம்பிளில். ஆல்ரைட், ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்படி ஒரு URL இருக்குது. இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இது Udemy மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் க்ரியேட் பண்ணது. ஓகேவா? இப்போது இதில் யூசர்ஸ் வரப்போ இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் இல்லாத பேஜஸ்க்கும் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூசர் ஆத்தென்டிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பட் இங்கே பாருங்கள், லாகின் பண்ணணும்னு போட்டிருக்கு, சைன் அப் பண்ணணும்னா. ஸோ லெட்ஸ் சே யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜுக்கு போகும். ஈவன் நீங்கள் அந்த லாகின் கிளிக் பண்ணாமல் ப்ரொடெக்டடான ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி லாகின் கிரியேட் பண்ண சொல்லும். இப்போது ஒரு யூசர் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இது சர்வருக்கு போகும். சர்வர் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை வெரிஃபை பண்ணும். இதுக்கு ஒரு JWT டோக்கன் ஜென்ரேட் பண்ணும். யார்? Azure AD B2C. ஏன்னா Azure AD B2C தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஃபில்டரில் போய் டோக்கன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டோக்கன் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த டோக்கனில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஐடி டோக்கன் எல்லாமே. ஸோ இந்த டோக்கன் சேவ் ஆகிடும். நம்ம இது தான் பார்த்தோம் இல்லையா? டோக்கன் ஜென்ரேட் ஆகிடுச்சு, கிளைண்ட்டுக்கு வந்துடுச்சு. இந்த டோக்கன் கிளைண்ட்டில் இப்போ சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த கிளைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அட்மின் பாருங்கள், இதெல்லாம் லாகின், அதாவது பேலோட பேஸ் பண்ணி இதெல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு. எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒரு அட்மினாக இந்த ஒரு பர்டிகுலர் URLக்கு போனேன். இப்போ இதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போயிருக்கு. இந்த ரிக்வெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டர் கீ இருக்குது. இந்த கீக்கு வேல்யூ எப்படி இருக்குது? பேரர் ஸ்பேஸ் பேரர் டோக்கன். இந்த டோக்கன் வேறு எதுவும் இல்லை. டோக்கன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன்ல,
அதில் இருக்கக்கூடிய ஐடி டோக்கன். இப்போ நான் இதை காப்பி பண்ணி JWT.msல போய் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க 3 கலரில் வருது. இந்த 3 கலரும் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ஹேஷிங் அல்காரிதம். எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது டைப் பண்ண. இதுதான் பேலோட். பேலோடுங்கிறது சர்வர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை இதுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க, ஒரு JSON பேலோட். இதில் என்னோடய பேர், நான் யார், இதோட எக்ஸ்பைரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. NFBனா நாட் பிஃபோர்னால் இது டைமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த டைமுக்கு முன்னாடி இந்த டோக்கன் வேலிட் இல்லை. அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்னால் இந்த டைமுக்கு அப்புறம் இந்த டோக்கன் வேலிட் இல்லை. இது யார் இஷ்யூ பண்ணியிருக்கா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இப்போ ஸ்கோப் இருக்குது, கஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா அட்மின் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைம்ஸ்குள்ளே போனீங்கன்னா இது ஒவ்வொரு கிளைமும் என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் கான்செப்ட் இல்லை. பேசிக்கலி இந்த டோக்கனை டீகோட் பண்ண முடியும். இந்த டீகோட் பண்ண டோக்கன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளோட அப்ளிகேஷன் இயங்குது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் போகிறப்போ எப்படி இது அனுப்பிச்சி வைக்கிது அப்படின்னு பார்ப்பாங்க. சர்வர் வேலிடேட் பண்ணும். ஸோ இப்படி தான் இப்போ இருக்க காலத்தில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் இந்த மாதிரி JWT டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட கீ பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டேட்லெஸ் ஸ்கேலபிள். அதாவது சர்வரில் யூசர் இன்ஃபர்மேஷன் எதுவும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறனால இந்த சர்வரை ஸ்கேலபிள், அதாவது நிறைய இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்னால் சேம் அப்ளிகேஷன் நிறைய இடத்துல டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஓகே, இது செக்யூரிட்டி வைஸ்லேயும் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். இந்த டோக்கனை யாராலையும் டேம்பர் பண்ண முடியாது. ஜென்ரேட் பண்ணவங்க மட்டும்தான் டீகோட் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி, JWT கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது கிராஸ் பிளாட்ஃபார்ம் சிஸ்டமுக்கும் இது ரொம்ப அவசியமானது. ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் என்னென்னா, JWT, JSON Web Token is really a true game changer when it comes to a modern web and mobile application security. Okay, its compact size and efficient and flexibility makes it an easy. So its compact size, efficiency and flexibility makes it an essential tool for authentication, authorization and secure data transmission in today's world of cloud and distributed services. அப்படின்னா நம்ம JWT சின்னதாக ஒரு ஸ்டிங் மாதிரி இருக்குது, காம்பேக்ட் இருக்கனால இப்போ இருக்க காலத்தில் இருக்க அப்ளிகேஷன்ஸ், அதாவது மொபைல் அப்ளிகேஷன்ஸில் க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் இந்த JWT ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதனால் 2 பார்ட்டிக்கு நடுவில் செக்யூர்டாக இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் JWTயோட முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.